திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள், அங்கு என்ன மாதிரியான தேவைப்படுகிறது? குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய காவிரி கரையோர மாவட்டம் என்பதால் அங்கு அதிகமான நெல் விளைச்சல் இருக்கும். அவர்களுடைய விளைபொருட்களை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான பயன்பாடு தேவைப்படுகிறது? என்ன மாதிரியான கிடங்குகள் தேவைப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய கிடங்குகளினுடைய நிலை என்ன? பதிவு செய்கிறார். விவசாயி ஆண்டுக்கு ஆண்டும் அவங்களுடைய ஒரு தொழிலானது மனிது கொண்டே இருக்கிறது. இதற்காக விவசாயி என்னவென்று செய்வதென்று தெரியாமல் இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாயிகள் தற்போது தானியங்களை தற்போது சேகரித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கான குடோன்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றன, இதை பற்றி மத்திய அரசுக்கான குடோன்கள் எந்த அளவிற்கு செயல்படுகின்றன, மாநில அரசினுடைய குடோன்கள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றன, அறிக்கப்பட்ட குடோன்கள் தற்போது எந்த அளவிற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது, விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நம்மளுடைய பி.ஆர். பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. சில தகவலை பெறலாம். சார் சொல்லுங்க சார், இப்போ விவசாயம் என்பதே முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறது மாறி போச்சு. அப்படின்றப்ப இப்போ குடோன்கள், பதப்படுத்தப்பட்ட குடோன்கள், சேமிப்பு குடோன்கள் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன வச்சிருக்கீங்க? மத்திய அரசினுடைய சேமிப்பு கிடங்குகள் நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவைக்கு ஏற்க இருக்கிறதா என்பதை விட அதை பயன்படுத்த முடிகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. காரணம், அதை பயன்படுத்துவர்கள் முழுமையும் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிற உலக பெரும் முதலாளிகளுக்கு ஏஜென்ட்களாக இருக்கிறவர்கள் தான் அந்த மத்திய அரசினுடைய கிடங்குகளை பயன்படுத்துகிறார்கள். காரணம், விவசாயிகள் அந்த கிடங்குகளில் சென்று உணவுப் பொருளை பாதுகாக்கிற வகையில் அவர்களிடத்தில் அதற்கான நிதி ஆதாரங்கள் கிடையாது. அந்த கிடங்குகளில் வைத்து கடன் பெறுவதற்கான வாய்ப்பை வங்கிகள் வழங்குவதில்லை. ஆனால் மத்திய அரசு விவசாயிகளுக்கு நாங்கள் 10 லட்சம் கடனை வழங்குகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். இந்த ஆண்டு கூட அந்த கடன்களில் அடிப்படையில் கூட விவசாயிகள் தன்னுடைய பொருளை அந்த கிடங்குகளில் வைத்து கூட பெற முடியாத அளவிற்கு விவசாயிகள் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே மத்திய அரசினுடைய கிடங்குகள் பெருமுதலாளிகளுக்கு பயன்படுகிறது. மாநில அரசு குளிர்பதன கிடங்குகள் பழங்களை பதப்படுத்தி அதை சேமித்து வைப்பதற்கும், அதேபோல காவிரி டெல்டாவில் புதிய கிடங்குகளை அமைத்து விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல் உட்பட பொருட்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம் என்று அறிவித்தார்கள். அது இதுவரையிலும் செயல்பாட்டுக்கு வராமல் நிலுவையில் இருக்கிறது.